ஒரு 10 நாளைக்கு முன்னாடிதான் காலி பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளவு பெரிய ஊர்ல அஞ்சலியை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கவலைப்படாத, அவகிட்ட சுட்ட போன் விட்டு தானே இருக்கு. போன் எடுத்து கூட அந்த நம்பர்லாம் போன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு சரக்கு அடிக்க நாம என்ன பண்றது? ஐ கண்ணமட்டிக்கார காசு வச்சிருக்கானு பாப்போம். செல்போனு இந்த மாடலுக்கு 2 புல்லு தரும். வெற்றி, ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கா. பேனா பேப்பர் எதுக்கு? சீட்டு விளையாட போறோமா? இல்லண்ணே, அஞ்சலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஐடியா தரேனாரு. இதுக்குதான் ஒரு விமலகாசம் வேணும்ன்றது. இப்போ அஞ்சலியோட போன் வெட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருக்க நம்பர்லாம் எடுத்து நம்ம டயல் பண்ணா அந்த போன் அட்ரஸ் தெரிஞ்சிடும். நீ போய் செல் எடுத்துட்டு வா. அது கிடைக்காது விமல். ஏண்டா நக்கல், அத வித்துதான் இந்த சரக்கெல்லாம் வாங்குனேன். தூங்கிட்டு ஒரு வாயில கைய விட்டு சொத்த போல திருடுவான். நீ பேக்ல செல்ல வச்சா திருடாம இருப்பானா? வேற எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியாதா சார்? இருங்கடா, நானா ஜேம்ஸ் பாண்டா கண்டுபிடினா ஏண்டா கடாய் வாயா எடுத்துன்னு போய் எந்த கல்ல வித்த? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெளியூருக்காரன் ஒருத்தனுக்கு வித்துக்க. வாய மூடு. ரெட்டி காரு, நான் அந்த குவாரிய விலைக்கு பேசிட்டேன். நீ வில்லங்க பண்ணாம விலைக்கு போயிட்டே இரு. நீ விலை தான் பேசியிருக்க, நான் அட்வான்ஸே கொடுத்திருக்கேன். எசக்கி, அதை தான் திருப்பி கொடுக்க சொல்லிட்டேனே. நான் அட்வான்ஸை திருப்பி வாங்குறதா இல்ல. நான் அந்த குவாரிய வாங்காம விட மாட்டேன். நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. நான் விட்டு போறதா இல்ல. சிரிக்காத 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 ரெட்டி, செத்துடுவேன். இந்த இசக்கி வந்தால் யம வந்த மாதிரி. Oh my God, police encounter. விடாதீங்க, ரவுண்ட் அப் பண்ணுங்க. Run. வண்டி சாவி எங்கடா? சாய் மிஸ் ஆயிடுச்சுனே. ஏய், வண்டில சாவி கேடு. ஏடா சார், வண்டி எடுத்து போறான். ஒரு கேரி ஆன். திருட்டு நாய, எவன் வண்டி எவனா எடுத்துட்டு போறது? பட்ட பகல வண்டி திருடிட்டு போவியா? இறங்கடா கீழ. சார், நீங்க வண்டி? டேய், அன்னைக்கு சைதாப்பேட்ல இறக்கி விட்டோமே, அவன் தான்டா அவன். என்ன தம்பி, இது உன் வண்டியா? ஆமா சார். அதே ரொம்ப அவசரமான வேலை, சொல்லாம எடுத்து வந்துட்டேன். ஐம் சாரி. இதோ பிடி. இல்ல பரவாயில்ல, வேணாம் சார். சரி, என்னவோ தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிச்சிருக்கு. இதோ இது என் கார்டு. உனக்கு என்னைக்காவது இந்த வேலை வேணான்னு தோணி இன்னொரு வேலை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா யோசிக்காம என்கிட்ட வந்துரு. நான் டேய் வாங்கடா. பொழப்பு கோட்டுற வண்டி இல்ல, அதான் விரட்டிட்டே வந்திருக்கான். சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு சைதாப்பேட்ல நடந்த கொலை சம்பந்தமா போலீஸ் என்ன விசாரிச்சாங்க. அப்பதான் நீங்க யாருன்னே எனக்கு தெரிஞ்சது. அப்படியே ஆடி போயிட்டேன். சாமி, மறுபடியும் இவரை சந்திக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு சந்திச்சிட்டேன். நீங்க வேற மாதிரி, நான் வேற மாதிரி. அதனால
இது எனக்கு தேவைப்படாது, மன்னிச்சிருங்க. ஏய், எனக்கு என்னமோ நம்ம மறுபடியும் சந்திக்க போறோம்னு தோணுது. அண்ணே, நான் வெற்றி பேசுறேன். அந்த பொண்ணு பாத்துட்டியா? இல்லையே அண்ணே, நீங்க தான் சொந்தக்காரங்க வீட்டுல கேட்டு விசாரிச்சு சொல்றீங்களே. கேட்டேன்பா. அது வீடு மாறினதே தெரியாதம்ல. ஆனா இவளை இப்ப எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையா அண்ணே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த அஞ்சலி பொண்ணே உன்னை தேடி வந்தாலும் வரும் பாரு. எவனோ மைண்ட் வாய்ஸ்ல இந்த பாட்டு பாடி ரொம்ப டிஸ்டர்ப். மைண்ட் வாய்ஸ் மாண்டேன் இவன் தானா? டேய் சோறத கேட்டவனே போடா. ஏண்டா சாப்பாவை பார்சல்ல குத்துறானா குனிஞ்சிருக்கும் பட்டாக்ஸ்ல குத்துறியே, அப்புறம் எப்பரா பார்சல்லாம் கரெக்ட் அட்ரஸ்க்கு போய் சேரும்? டேய் மேனேஜராடா? அப்படி அதுகிட்ட எதை பார்த்து மாங்கின? சங்கு கழுத்து உடுக்க இட. செருப்பால் இப்ப கைய மடக்கு. என்னது சங்கு கழுத்து உடுக்க இடையா? எங்க அந்த உடம்புல அதெல்லாம் தனித்தனியா காட்டு பார்க்கலாம். அது மொத்தமா நடமாடுற ஒரு வாட்டர் டேங்க், அவ்வளவுதான். புரியுதா? எப்படியாவது என் லவ் சேர்த்து வைப்பா. ஓ மை காட், அஜித் விஜய் லவ்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண என்ன போய் கருமம் முடிச்ச கருகி போன இவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றானே. போடா பாத்துக்கிறேன்.